ஏலிம் ஏஜி சபையின் இன்றைய மன்னா, உங்கள் ஆத்துமாவிற்கான உணவு. கேட்டு பலனடையுங்கள். கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த காலவேளையிலே உங்களை சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். ஒவ்வொரு நாளும் கர்த்தருடைய கிருபையினாலும் இரக்கத்தினாலும் தயவினாலும் நம்மை போஷித்து பாதுகாத்து பராமரித்து தேவன் அற்புதமாய் நம்மை நடத்தி வருகிறதை நினைத்து கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த நாளிலும் கூட ஒவ்வொரு நாளும் நமக்கு எசேக்கியேல் 12:28 நாம் அதை தியானம் பண்ணி கொண்டு வருகிறோம். கர்த்தராகிய நான் அதை சொன்னேன், அதை நிறைவேற்றுவேன் என்கின்ற வார்த்தையை குறித்து நாம் தியானம் பண்ணி கொண்டு வருகிறோம். இந்த நாளிலும் கூட ரோமர் 4:21 தேவன் வாக்குத்தத்தம் பண்ணினதை நிறைவேற்ற வல்லவராயிருக்கிறார் என்று முழு நிச்சயமாய் நம்பி தேவனை மகிமைப்படுத்தி விசுவாசத்திலே அவன் வல்லவனானான் என்று பார்க்கிறோம். தேவன் எனக்கு ஒரு வாக்குத்தத்தம் பண்ணியிருக்கிறார், அதை கண்டிப்பாய் நிறைவேற்றுவார் என்று அவன் முழு நிச்சயமாய் நம்பியிருந்தான். என்ன வாக்குத்தத்தம் கொடுத்திருந்தார்? அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஆதியாகமத்தின் புஸ்தகம் 15ஆம் அதிகாரம் தேவன் அவனை பார்த்து சொல்லுகிறார், நீ பயப்படாதே, நான் உனக்கு மகா பெரிய பலனும் கேடகமாய் இருக்கிறேன் என்று சொல்கிறார். அப்பொழுது ஆண்டவரே, நான் பிள்ளை இல்லாமல் இருக்கிறேனே, எனக்கு என்ன தருவீர் என்று சொல்கிறான். என் வீட்டிலே ஒரு மேனேஜர் இருக்கிறார், எலியேசர், அவரை தான் நான் தத்து பிள்ளையாக எடுத்துக்கொள்ளலாம் என்று இருக்கிறேன் என்று சொன்ன பொழுது ஆண்டவர் சொல்லுகிறார், அப்பொழுது கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு உண்டாகி, இவன் உனக்கு சுதந்திரவாளி அல்ல, உன் கர்ப்பப்பிறப்பாய் இருப்பவனே உனக்கு சுதந்திரவாளி என்று சொல்லி ஆதியாகமம் 15:5 அவர் அவனை வெளியே அழைத்து வந்து கூடாரத்திலிருந்து வெளியே அழைத்து கொண்டு வருகிறார். நீ இப்பொழுது வானத்தை அண்ணாந்து பார், நட்சத்திரங்களை எண்ணக்கூடுமானால், உன்னாலே எண்ணக்கூடுமானால் அதை எண்ணு என்று சொல்லி, இவ்வண்ணமாய் உன் சந்ததி பெருகியிருக்கும், ஆசீர்வாதமாய் இருக்கும் என்று சொல்லுகிறார். கூடாரத்தில் இருந்தவனை அழைத்து கொண்டு வெளியே வந்து வானத்தை அண்ணாந்து பார் என்று சொல்கிறார். வானத்தை அண்ணாந்து பார்க்கும் பொழுது நட்சத்திரங்கள், இந்த நட்சத்திரங்கள் எதை குறிக்கிறது என்றால், இயேசுவின் மூலமாய் வருகிற, இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வருகிற ஆசீர்வாதத்தை குறிக்கிறது. ஆபிரகாமுக்கு 3 காரியங்களை உவமையாக சொல்கிறார். ஒன்று வானத்து நட்சத்திரங்கள், இரண்டாவது பூமியின் மணல், அது ஈசாக்கின் மூலமாக வருகிற ஆசீர்வாதங்கள், மூன்றாவது பூமியின் தூள், அது இஸ்மவேலின் மூலமாக வருகிற ஆசீர்வாதங்கள். இன்றைக்கு இந்த இடத்துல ஒரே ஒன்றுதான் சொல்கிறார், இயேசு கிறிஸ்து மூலமாக வருகிற ஆசீர்வாதங்கள், அந்த இயேசு கிறிஸ்து மூலமாக வருகிற சந்ததி உன்னிடத்திலிருந்து பிறக்கும் என்று சொல்கிறார். இதை அவன் 6வது வசனத்தில் என்ன செய்கிறான்? அதை சொன்ன உடனே அவன் கர்த்தரை விசுவாசித்தான், அதை அவனுக்கு நீதியாக எண்ணினார். தேவன் எண்ணினார், நீதியாக எண்ணினார் என்று சொல்கிறது. நீதியாக எண்ணினார் என்றால், அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஆபிரகாம் என்னையே சார்ந்துட்டான், ஆபிரகாமும் தேவனே சார்ந்துட்டான், தேவனும் ஆபிரகாமே சார்ந்திருக்கிறார்கள். இருவரும் ஒன்றாக இணைந்து விட்டார்கள் அந்த இடத்துல. ஏனென்றால் இந்த ஆபிரகாம் மூலமாக ஒரு சந்ததி தேசத்திலே பிறக்க வேண்டும் என்றது தேவனுடைய திட்டம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, ஆதியாகமம் 11:30 பார்க்கும் பொழுது சாராய் மலடியாக இருந்தாள். மலடியாக இருந்தவளுக்கு தான் கர்த்தர் ஆண்டவர் அந்த கர்ப்பத்தின் கனியை கொடுத்து, ஆண்டவர் உற்பத்தி கால திட்டத்திலே ஒரு குமாரனை அணைத்து கொண்டிருப்பாய் என்று சொல்லி தேவன் வாக்கு பண்ணினார். வானத்தை அண்ணாந்து பார்த்தார். தேவனும் வானத்தை அண்ணாந்து பார்த்து ஆபிரகாமை ஆசீர்வதிக்கிறார். எப்பொழுதெல்லாம் இயேசு வானத்தை அண்ணாந்து பார்த்தார் தெரியுங்களா? லாசருவை உயிரோடு எழுப்பும்போது தேவன் வானத்தை அண்ணாந்து பார்த்தார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஒரு ஊமையான ஒரு பையனை ஆண்டவர் அவனை குணமாக்குவதற்கு வானத்தை அண்ணாந்து பார்த்து எப்பத்தா என்று சொன்னார். 5 அப்பம் 2 மீன்களை ஆசீர்வதித்து கொடுக்கும்போது வானத்தை அண்ணாந்து பார்த்தார். இது எதை குறிக்கிறது என்றால், ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து பிதாவையே சார்ந்திருந்தார். பிதாவையே சார்ந்திருந்ததுனால ஆபிரகாமும் என்னையே சார்ந்திருக்க வேண்டும் என்று சொல்லி அதை அவனுக்கு நீதியாக எண்ணினார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, ஒவ்வொரு முறையும் இயேசு கிறிஸ்து வானத்தை அண்ணாந்து பார்த்து தான் ஆசீர்வதிப்பார். அதனால தான் கூடாரத்தை விட்டு வெளியே அழைத்து வந்து வானத்தை அண்ணாந்து பார் என்று சொன்னார். இன்றைக்கு நீங்களும் நானும் வானத்தை அண்ணாந்து பார்ப்போமா? ஆபிரகாம்
தேவனையே சார்ந்திருந்தது போல இன்றைக்கு நீங்களும் நானும் தேவனையே சார்ந்திருப்போமா? ஒன்றும் இல்லாத ஒரு சூழ்நிலையில் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அந்த எப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலைகளிலே அவன் வாக்குத்தத்தம் நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார் என்று அவன் விசுவாசித்தான். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நம்பிக்கையற்ற நிலைமை அவனுக்கு எல்லா சூழ்நிலைகளிலும் பாதகமாக இருந்தது. சரீரம் செத்துப்போனது, கர்ப்பம் செத்துப்போன சூழ்நிலை, எல்லாரும் கைவிடப்பட்ட நிலை. அவனுக்கு 100 வயது, சாராளுக்கு 90 வயசு, குழந்தை இல்லை, குழந்தை பிறப்பு இல்லை என்று அநேக மருத்துவர்கள் சொல்லியிருப்பார்கள். இப்படிப்பட்ட சூழ்நிலைகளில்தான் அவன் தேவனுடைய வாக்குத்தத்தத்தை குறித்து அவிசுவாசமாக எண்ணவில்லை. அடுத்து அவன் விசுவாசத்தில் பலவீனமாக இருக்கவில்லை. அவன் விசுவாசத்தில் பலவீனமாக இருக்கவில்லை. கர்ப்பம் செத்து போனதையும் சரீரம் செத்து போனதையும் அவன் எண்ணாதிருந்தான். நாட் கவுண்டிங். அதை குறித்து அவன் கவலைப்படாதிருந்தான். இந்த சூழ்நிலைகளிலே, இப்படிப்பட்ட நிலைமையிலே எல்லாம் முடிந்து போனது, எல்லாம் கைவிடப்பட்ட நிலைமையில் நான் இருக்கிறேன். டாக்டர்கள் கைவிட்டு விட்டார்கள், மருத்துவர்கள் கைவிட்டு விட்டார்கள், உலகம் என்னை கைவிட்டு விட்டது, நண்பர்கள் என்னை கைவிட்டு விட்டார்கள், உற்றார் உறவினர்கள் பெற்றோர்கள் என்னை கைவிட்டு விட்டார்கள். இனி பிள்ளை பிறக்குமா? இனி இந்த பட்டுப்போன கோல் துளிர்க்குமா? என்னுடைய வியாபாரம் செழிக்குமா? என்னுடைய தொழில் செழிக்குமா? மீண்டும் எனக்கு வேலை கிடைக்குமா? எனக்கு ப்ரமோஷன் கிடைக்குமா? எனக்கு திருமணம் ஆகுமா? வயது ஆகி கொண்டே இருக்கிறதே. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, எதை குறித்தும் அவன் கவலைப்படவில்லை. அவன் சரீரம் செத்து போனதையும் கர்ப்பம் செத்து போனதையும் எண்ணாதிருந்தான் என்று போட்டிருக்கு. இப்படிப்பட்ட சூழ்நிலைகளிலே அவன் 3 காரியத்தை செய்தான். 1, முழு நிச்சயமாய் தேவனை நம்பினான். 2வதாக தேவனை மகிமைப்படுத்தினான். 3வதாக விசுவாசத்தில் வல்லவனாயிட்டான். முழு நிச்சயமாய் நம்பினான், விசுவாசித்தான், தேவனை மகிமைப்படுத்தினான். எப்படி மகிமைப்படுத்துது? சங்கீதம் 69 சொல்லப்பட்டிருக்கிறது, தேவனுடைய நாமத்தை பாட்டினாலே துதித்து ஸ்தோத்திரத்தினாலே மகிமைப்படுத்துங்க. இல்லாத ஒரு பொருளை இருப்பது போல் அழைத்து, எனக்கு தேவன் இதை கொடுக்க போகிறார், இதை எனக்கு கொடுக்க போகிறதுக்காக ஸ்தோத்திரம், எனக்கு ஒரு வீட்டை கொடுக்க போவதற்காக ஸ்தோத்திரம், எனக்கு ஒரு வேலையை கொடுக்க போவதற்காக ஸ்தோத்திரம், எனக்கு ஒரு பிள்ளையை கொடுக்க போவதற்காக ஸ்தோத்திரம், எனக்கு ஒரு ப்ரொமோஷனை கொடுக்க போவதற்காக ஸ்தோத்திரம், என் வியாதியை சுகமாக்க போவதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரேன்னு சொல்லி ஸ்தோத்திரத்தினாலே மகிமைப்படுத்துங்க. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஆதியாகமம் 21 அதிகாரம் 1-5 வசனம் வரை வாசித்து பாருங்கள். அவன் இப்படி செய்ததை தேவனே சார்ந்திருந்ததுனால கர்த்தர் 100 வயதில் ஆபிரகாமுக்கும் சாராளுக்கு 90 வயசு இருவருமாக சேர்ந்து அந்த சாராளுடைய கர்ப்பத்தை தேவன் ஆசீர்வதித்து கொடுத்தார். தேவன் 100 வயசில் ஈசாக்கை ஆசீர்வதித்து கொடுத்தார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஆபிரகாமின் குமாரனும் தாவீதின் குமாரனுமாகிய இயேசு கிறிஸ்துவனுடைய வம்ச வரலாறு என்று சொல்லப்பட்டிருக்கிறது. தேவன் வானத்தினுடைய நட்சத்திரங்கள் இயேசுவின் மூலமாய் வருகிற ஆசீர்வாதம் இன்றைக்கும் கர்த்தர் உங்களுக்கு ஆண்டவர் கொடுக்க போகிறார். நீங்கள் வானத்தை அண்ணாந்து பார் என்றால் இயேசு பிதாவையே சார்ந்திருந்தது போல ஆபிரகாம் வானத்தை அண்ணாந்து பார்க்க சொன்னார். ஏன்? தேவனே சார்ந்திருத்தல். நீங்களும் நானும் எந்த ஒரு சூழ்நிலைகளையும் அவரையே சார்ந்திருக்கும்பொழுது கர்த்தர் உனக்கு கொடுத்த வாக்குத்தத்தை நிச்சயமாக நிறைவேற்றி உங்களை ஆசீர்வதிப்பார். பரிசுத்தமுள்ள எங்கள் நல்ல பிதாவே, இந்த காலை நேரத்தில் இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் தேவனையே சார்ந்து வாழக்கூடிய ஒரு வாழ்க்கை இந்த நாளிலே ஆபிரகாமுக்கு கொடுத்தது போல எங்களுக்கும் நீர் தந்திருக்கிறீர். எல்லா சூழ்நிலைகளிலும் உலகத்தை சாராதபடிக்கு, நண்பர்களை சாராதபடிக்கு, உற்றார் உறவினர்களை சாராதபடிக்கு நாங்கள் தேவனையே சார்ந்து வாழக்கூடிய ஒரு வாழ்க்கை ஆபிரகாமை போல எங்களுக்கு தந்திருக்காக ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்து மூலமாய் வருகிற ஆசீர்வாதத்தை இன்றைக்கு நாங்கள் பெற்றுக்கொள்ள தேவனே நீர் எங்களுக்கு இந்த வாக்குத்தத்தத்தை நிறைவேற்ற வல்லவராக இருக்கிறீர். ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க, தேவைகளை சந்திங்க. இந்த வியாதி, பலவீனம், கொள்ளை நோய் தொற்று, கொரோனா தொற்று எது அணுகாதபடிக்கு பாதுகாத்துக்கொள்ளும். வீசிக்கொண்டிருக்க சுடரொளி பட்டயத்தை காவலுக்கு வைத்து பாதுகாத்துக்கொள்ளும். ஆசீர்வதியும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன். God bless you everybody.